Hi students, welcome to BIMI Max, 10th Standard Max, 3rd Chapter, Algebra, Exercise 3.13 First sum பார்க்கலாம். Determine the nature of the roots for the following quadratic equations. இதில் 5 subdivisions கொடுத்துக்கிறாங்க. ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ nature of the rootsனா first இந்த quadratic equation இப்படி ax square plus bx plus c equal to 0 இருந்ததுன்னா இதுக்கு discriminant கண்டுபிடிக்கணும். இது discriminantங்கிறது delta. Delta equal to b square minus 4ac. இது கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கும்போது நமக்கு டெல்டா வந்து கிரேட்டர் தென் ஜீரோன்னு வந்ததுன்னா அது ரூட்ஸோட நேச்சர் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ். இப்போ அதுவே ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்ததுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். இதே லெஸ் தென் ஜீரோ வந்ததுன்னா நோ ரியல் ரூட்ஸ்னு வரும். இப்போ இதே வச்சு தான் நம்ம சம்ஸ் போட போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இங்கே 15x ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் 2 இது ஃபஸ்ட் சப்டிவிஷன். இப்போ இதில் வந்து a வந்து 15, b வந்து 11, இங்கே c வந்து 2 எல்லாமே ப்ளஸ் சைன் இருக்குது, அதனால் ப்ளஸ். இப்போ டெல்டா ஈக்குவல் டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ b வந்து 11 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a வந்து 15, c வந்து 2. இப்போ 4 இன்ட்டு 15 இன்ட்டு 2 அது வந்து 120. இங்கே 11 ஸ்கொயர் வந்து 121. இப்போ 121 மைனஸ் 120 வந்து 1. இப்போ டெல்டா ஈக்குவல் டு 1. இப்போ டெல்டா ஈக்குவல் டு 1 இது வந்து கிரேட்டர் தேன் 0. இப்போ கிரேட்டர் தேன் 0னா நம்மளுக்கு த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இங்கே a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு மைனஸ் 1, c ஈக்குவல் டு மைனஸ் 1. இங்கே மைனஸ் சைன் இருக்குது, அதனால் மைனஸ் மைனஸ் போடணும். இப்போ டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. தட்ஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் வந்து மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a வந்து 1 இன்ட்டு இங்கே c வந்து 1 4ac. இப்போ மைனஸ் 1 ஸ்கொயர் வந்து 1 ப்ளஸ் இது வந்து மைனஸ் 4 வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 4 வந்து 5. அப்போ டெல்டா ஈக்குவல் டு 5 greater than இது வந்து 5 வந்து greater than 0. But therefore the roots are real and unequal. Next third subdivision root 2 t square minus 3t plus 3 root 2 equal to 0. இங்கே a வந்து root 2, b வந்து minus 3, c வந்து 3 root 2. அப்போ delta equal to b square minus 4ac. இப்போ b square வந்து minus 3 square minus 4 into a வந்து root 2 இன்ட்டு c வந்து 3 ரூட் 2. இப்போ இங்கே மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் 4 இன்ட்டு இங்கே 3 4 இன்ட்டு 3 இன்ட்டு இங்கே ரூட் 2 இன்ட்டு ரூட் 2. இப்போ 9 3 ஸ்கொயர் வந்து மைனஸ் 3 ஸ்கொயர் வந்து 9 மைனஸ் 4 இன்ட்டு 3 வந்து 12. இங்கே ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 வந்து 2. இப்போ 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 9 மைனஸ் இங்கே 4 into 3 into 2 வந்து 24. அப்போ 9 minus 24 equal to minus 15. 24 9 போச்சுன்னா 15, பெரிய நம்பருக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 15. இப்போ டெல்டா ஈக்குவல் டு 15 லெஸ் தேன் 0. இங்கே மைனஸ் 15 இருக்குது, அது வந்து லெஸ் தேன் 0. therefore the roots are not real. அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சம் தான். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.